ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மூன் குக்கிங்கில் நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் காரசாரமான ஜூஸியான பீஃப் பிரியாணி எப்படி செய்யறதுன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன மெஷர்மெண்ட் போகிறேன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போனோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃப்ரைடு ஆனியனை உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மல்லித்தலை புதினாத்தலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போதைக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. நல்ல ஒரு தக்காளி பழுத்த பழத்தை நல்லா கையால் பிசைஞ்சு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம மேரினேட் பண்ணி ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் வச்சுருந்தோம்னா தான் நல்லா அந்த கறியில் மசாலா இறங்கி ஜூஸியாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் வெந்து வரும். இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசி தான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பிரியாணி பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் புதினா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ண ஒரு 200 கிராம் வெங்காயம் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். அப்போ தான் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். நம்ம இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் இஞ்சி பூண்டு விழுது உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம ரெண்டும் நான் மிக்ஸ் பண்ணி தான் அரைச்சிருக்கேன். ஸோ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக காரத்துக்காண்டி நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இதில் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த நெய்யிலேயே. நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு தக்காளி, பச்சை மிளகாய் நான் 4 எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தது தேவையானதை எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம மேரினேஷன் பண்ணுறதுல உப்பு போட்டிருக்கோம். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பீஃபை எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் நம்ம விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பீஃப்லேயுமே தண்ணி விடும். ஸோ ஒரு 5-6 விசில் விட்டுட்டு திறந்திங்கன்னா பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. நல்லா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த டயத்தில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க பீஃபை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா அந்த மசாலாலாம் நல்லா படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு இந்த டைமில் நம்ம சிம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த பீஃபில் உள்ளே நல்லா சேரும். உப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். இப்போ நம்ம பாஸ்மதி அரிசி ஒரு படி எடுத்துருக்கோம்னா 1க்கு 1.5 தான் தண்ணி ஊற்றணும். அதோடு நம்ம கறி தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கணும். இப்போ ஊற வச்ச அரிசியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா உள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டயத்தில் உங்களுக்கு உப்பு பத்தலைனாலும் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் சாறு ஊற்றிக்கலாம். அப்போ தான் சோறு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா பரண்டு வந்ததுக்கப்புறம் தம் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான பீஃப் பிரியாணி தயார். இது போன்ற புதுமையான ரெசிபிகளுக்கு நம்ம மூன் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே இறால் பிரியாணி,
மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மீன் பிரியாணி எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம மூன் குக்கிங் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.